ஹலோ गाइस, நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா ரொம்ப நாளா வீடியோ போடாம இருக்கியே, என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்டீங்கன்னா வாய்ஸ்லயே கொஞ்சம் தெரியும். கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய ஒரு சின்ன ஃபீவர் தான். அது வந்ததுனால எந்த விதமான வாய்ஸ் ஓவரும் பண்ண முடியல, எடிட்டிங்கும் பண்ண முடியல, நிம்மதியான தூக்கமும் இல்லை. அதனால சரி ரெக்கவர் ஆன பிறகுதான் போடலாமேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியா ரொம்பவும் கியூர் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் இருக்கு. ஆனா அது இன்னமும் நான் நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறது மூலியமா சரியாயிடும். நேத்தும் முந்தினத்தும் போட வேண்டிய வீடியோ தான். பட் இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்கிற எங்க அம்மா தான் வேணாட்டாங்க. ஏன்னா இப்போதைய நிலைமையில இப்படியே திரும்பவும் பண்ணினா இன்னமும் மோசமாகும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால சரி எதுக்கு இருக்கிற ஃபீவரே இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதின் பேர்ல இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அதனால இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ரீசன். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிற உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லுங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஃபீவர் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த விதமான பிரச்சனைகள் முழுமையா சொல்லும் போது கில்பர்ட்டோடைய பிரச்சனை எல்லாமே இப்போ அவனுடைய தம்பிக்காரனா இருக்கிற கிரவுன் பிரின்ஸா இருக்கிற அந்த ஆல்பர்ட்ன்றவனுக்கு தெரிஞ்சதுல அவன் கடுப்பாவறான். இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கானா, அப்ப அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்கறது தவிர நமக்கு வேற வழி இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது, ராயல் ஃபேமிலியோடைய ஒரு பையன் ஆயிட்டானே. இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரையும் கொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க மேஜிஸ்ட்ரி. அதனால நமக்கு அவனுக்கு உச்சக்கட்ட தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். இவன் எந்த நோக்கத்துல பேசுறான்றது அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல தெரியும். பட் இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்திக்கல. நீ சொல்றது சரிதான், நான் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன், நீ இப்போதைக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறமா ஹீரோ மட்டும் தனியா மேஜிஸ்ட்ரி கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கில்பர்ட் பண்ற பெரிய பெரிய தப்புகள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் இல்லீகலான நிறைய தப்புகளை பண்ணிருக்கான். அதாவது ஒரு ஸ்லேவ் மெர்ச்சன்ட்டா செயல்பட்டிருக்கான், கூடவே தப்பான குற்றங்களையும் பண்ணிருக்கான். சோ நம்ம இதுல இருந்து என்ன பண்றது, பெரிய முடிவு எடுக்கணும்ல. அவனை என்ன தண்டனை கொடுக்கலாம் நீ நினைக்கிறேன்? நம்ம அப்படி பண்ண முடியாது. கண்டிப்பா இதனால அவரும் பாதிப்படைறது மட்டும் இல்லாம அவளுக்கு கீழே வேலை செய்யறவங்களும் நிறைய பேர் பாதிப்படைவாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு இதை பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். சோ அவரை சிறையில் வச்சிருக்கிறது நமக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லது. சரி, அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த உனக்கு ஆள் யாருன்னு தெரியுமா? அவங்கள நம்ம என்ன பண்றது? எல்லாமே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்படி சொல்றேன்? ஏன்னா அவங்க வந்து ஒரு சாதாரணமான ஆள் தான். காசு கொடுக்கறதுனால தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றோன்றது தெரியாம தான் பண்ணிருக்காங்கன்ற போது நம்ம அவங்க மேல கோவப்படுறது பெரிய தப்பு தான். அவங்க எல்லாரையுமே நான் மாத்திட்டேன். அவங்க இதுக்கப்புறம் நமக்கு தான் லாயல்ட்டியா இருப்பாங்க. எதை நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து தான் நோவா. அப்புறம் இன்னொரு கேட்க பண்ணிட்டேன். உனக்கும் வயசு ஆகிட்டே போகுது. அதாவது என்ன வயசுனா கல்யாணம் பண்ற வயசு தான். சோ உனக்கான ஃபியூச்சர் ஒய்ஃப் யாருன்றத இப்பவே நீ செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிரு கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவோ ஷாக் ஆவான். 12 வயசு வரும்போதே வந்து இம்பீரியல் ஃபேமிலி சார்பா யாராச்சும் ஒருத்தங்க ராயல் ஃபேமிலில இருந்தோ இல்லைன்னா நோபல் ஃபேமிலில இருந்தோ ஒரு பொண்ணை வந்து ஹீரோ செலக்ட் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லீகலான ஒய்ஃப்ன்ற விஷயத்த வந்து எல்லாரும் முன்னாடி அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா சூஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து ரொம்பவும் 100% கரெக்டா இருக்கணும். இதனால எந்த விதமான பாதிப்பும் அந்த ராயல் ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வராத மாதிரி அந்த ஒரு பொண்ணை அவர் செலக்ட் பண்ணணும். ஹீரோவுடைய அப்பாவும் என்னுடைய அங்குளுடைய கிராண்ட் டாட்டரா இருக்கிற லைட்டிங் பிரின்ஸ். அவங்க எப்படி லைட்டிங் பிரின்ஸுங்களா? எனக்கு அவர் ரிட்டையர் ஆனதுல இருந்து பெருசா எந்த விதமான அறிமுகமும் பெருசா கிடையாது அவர்கிட்ட. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய லைட்னிங் பிரின்ஸை பத்தி நான் பெருசா எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கல. அவளை நான் மீட் பண்ணி பேசின பிறகுதான் எதுவாக இருந்தாலும் நான் முடிவு பண்ற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி அவ ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது. ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், கிளவரானவன். அது ஒண்ணும் மாதிரியே தான். சரி ஓகே மேஜிஸ்ட்ரி, எனக்கு ஏத்த ஒய்ஃபை நானே கண்டுபிடிச்சு உங்களுக்காக சொல்றேன். சரி ஓகே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட முன்கூட்டியே உடனடியா வந்து சொல்லிடு. அப்புறமா நம்ம நெகோசியேஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பின பிறகு பார்த்தா அந்த பிரதானமான மினிஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு மேஜிஸ்ட்ரி, நம்மளுடைய நோவா வைஸ் பிரின்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே தனக்கான ஒய்ஃபை தேர்ந்தெடுத்து கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர்ல பர்ஃபெக்டான ஜென்ரேஷனை சேர்ந்த ஒரு பிரின்ஸ் இந்த இடத்துக்கு ரெடி பண்றதுக்கு தயாரா இருப்பாரு. அவர் ரொம்ப அமேசிங்கான ஆள் தான். உங்களை மாதிரியே தான் அவர் இருக்காரு. இல்ல நீ தப்பா சொல்ற. அவன் என்னை விட பல மடங்கு ரொம்ப சிறந்தவனா இருக்கான். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எல்லாத்தையுமே அவனால சமாளிக்க முடியுமான்றதுதான் இங்க கேள்வியே. ஏன்னா இங்க பல கட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல கீழே. அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் தயாரா இருக்கணும். அவனால முடியும் நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்னு மேஜிஸ்ட்ரி சொல்றாருங்க. அப்புறமா பார்த்தா அந்த டோர் ஒன்ற ஆள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சிருங்க வைஸ் பிரின்ஸ், என்னாலதான் இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா கில்பர்ட் பிரின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் அரசேட்டரா என்னுடைய ஃபார்மர் பழைய மாஸ்டரா அவர் இருந்ததுனால அவருக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்னால இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் தேவையில்லை. நான் இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அதனால நான் இந்த இடத்த விட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோவும் இங்க பாரு, நீ எனக்காக இந்த இடத்துல இதுக்கப்புறம் வேலை செய்யறதுனால உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. என் கூடிய இதே இடத்துல இரு, அப்பதான் உனக்கு நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் என்னுடைய ட்ரெஷர்ஸ், யாரையும் அவங்களை கொல்ல விட மாட்டேன். அதே போல கில்பர்ட்டை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி வந்து ஜெயிலுக்கு போயாச்சு. அவர் பண்ண தப்புகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் உன்னை அவர் எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாரு. முக்கியமான விஷயம், நீ இப்போ இந்த விஷயத்த சொன்னதுனால அவருக்கு பெரிய துரோகம் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ இந்த இடத்துல மேஜிஸ்ட்ரியோட உயிரை காப்பாத்திருக்க. அதனால நீ பெரிய வேலை பார்த்துருக்கன்றதை மறந்துடாத. கண்டிப்பா இதுக்கான ரிவார்டு 1000 ரியானுக்கு கொடுக்கலாம். கவலைப்படாத. இதுல இன்னொரு 0வையும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 10,000 ரியானை உனக்கு என்னுடைய பாக்கெட் மணில இருந்து சேர்த்து உனக்கு கொடுக்குறேன். ஏன் இவ்வளவு காசு கொடுக்குறீங்க? ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய உயிரை நீ காப்பாத்திருக்கல. இதுக்கப்புறம் என்னுடைய இடத்துல முக்கியமான பொறுப்பை நீ வகித்து எல்லாருக்கும் நிறைய உதவிகளை பண்ணி எனக்கு கீழே வேலை பார்க்க போறேன். கண்டிப்பா உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் சேர்த்து ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை கிளப்பிட்ட பிறகு ஜோயா கிட்ட, இங்க பாரு ஜோயோ, அவன் சொன்னதை கேட்டியா? கேட்ட மாஸ்டர். இதுக்கப்புறம் உன்னுடைய அம்மாவுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை. அதனால இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவங்களை ரிலாக்ஸா எல்லா வேலையும் பார்க்க சொல்ல. பரவாயில்லையே மாஸ்டர், நீங்க இன்னுமே என்னோட அம்மாவை பத்தி ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட அந்த மேடும், மாஸ்டர் அங்க பாருங்க, அங்க ஏதோ சின்னதா போட்டி நடந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் ஒரு வாரியரை வச்சு. அந்த இடத்துல ஒரு வாரியர் பொண்ணு இருக்கா. அவ உடனே கூட்டத்துல இருக்க எல்லார்கிட்டையும், இந்த இதுல சக்தி வாய்ந்த ஆம்பளை யாராச்சும் இருந்தீங்கன்னா என் கூட வந்து பெட்டு கத்தி மோதுங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல் ரிவார்டு இருக்கு. ஆனா இதுல கலந்துக்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா 3 ரியானோ வந்து காசு கொடுக்கணும், என்ட்ரி ஃபீஸா. சரி, வின் பண்ணா என்ன தருவேன்? நான் என்னையே தருவேன், நான் உங்களுடைய ஒய்ஃபா மாறிடுவேன், அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், உங்களுடைய சர்வெண்டா கூட இருக்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றதுல ஹீரோ இதை பார்த்துட்டு, இம்பீரியல் லா படி இது இல்லீகலான ஒரு விஷயம், ஸ்லேவ் ட்ரேடிங்ன்றது இந்த நாட்டுல இருக்கவே கூடாது. அவனா இதுவா பார்த்தா இப்படி ஓப்பனா பண்ணிட்டு இருக்கா, இது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தனும், என்ன கேட்டாலும் பண்ணுவியா? அப்போ பண்ணுவேன், ஆனா அதுக்கு நீங்க முதல்ல என்ட்ரி ஃபீஸை கொடுத்துட்டு 1-on-1 என்ன மோதி ஜெயிங்க. அதுக்கேற்ற போல அவனும் கோவத்தோட போயிட்டு அட்டாக் பண்ணி அவளை எப்படியாச்சும் அடையணும்னு ஆசைப்படுறதுல, ஆனா அவ பார்த்தா சொடக்க போற டைம்ல அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறா. எங்க பாத்துறியான்னு என்ட்ரி ஃபீஸே கொடுக்கலையே பண்ணி தோத்துட்டான உடனே அசிங்கப்பட்டன்றதுனால அவன் அந்த இடத்த விட்டு காசெல்லாம் கொடுக்காம ஓடிறான். அடுத்தது யாருப்பா? அடுத்தது அந்த இடத்துல இருக்க நிறைய பேர் பேசிக்கிறாங்க, நீ போடா நான் போடான்னு. நம்மளாம் போயிட்டு அடி வாங்க முடியாது அசிங்கமான பொண்ணுகிட்ட. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில பேரு நாங்க வரோன்ற மாதிரி போயிட்டு அவகிட்ட மோதல, ஆனா எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சிருவா. அப்பா கிட்டத்தட்ட இப்ப இருக்குமே 15 சேலஞ்சஸ் போட்டு தள்ளிருக்காங்க. அடுத்தது யாரோ வரதுக்கு தயாரா இல்லாம தயங்குறாங்க. உடனே பார்த்தா இவளுக்கு பின்னாடி ஒருத்தனும், நான் இதை பண்றேன், ஃபர்ஸ்ட் நீ பே பண்ணு. இல்ல நான் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனுடைய திமிர்த்தனத்தினால அவன் அந்த இடத்துல அவளை அட்டாக் பண்ணதுக்காக வேகமா போறான். இவன் இதை பார்த்த உடனே அவகிட்ட இருந்து தப்பிச்சு அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுவா. டக்குன்னு பார்த்தா அவளுடைய கால் அசையாது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்னு ஆயிட்டு அவளுக்கு அவங்ககிட்ட அட்டாக் வாங்கிடுவா. அவன் தோத்துடுவா. என்ன பண்ணா இவன் ஈஸியா தோக்கடிச்சிட்டான். எவ்வளவு பேர் தோக்கடிச்சு எப்படி அசால்ட்டா தோத்துட்டா, இவன் என்னவோ பண்ணிருக்கான்பா. இவன் இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம். ஆனா ஹீரோ உள்ள போந்து, தம்பி நீ ரூல்ஸ் அகைன்ஸ்டா இந்த இடத்துல விளையாடி இருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன் குட்டி கொஞ்சம் இந்த இடத்த விட்டு ஓடு, அதான் உனக்கு நல்லது. நான் இந்த இடத்துல ஜெயிச்சது உன் கண்ணுக்கு தெரியலையாடா? எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியுது. நீ உன்னுடைய ஆளை கூட்டத்துல ஒருத்தனை நிறுத்தி வச்சு 2 பேருமா சேர்ந்து தான் இந்த ஒரு போட்டியை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கீங்க. அவன் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு நீடிலால இவளை காலிலேயே அட்டாக் பண்ணிருக்கான். அதனாலதான் அவளை அசைய முடியாம அவ அந்த இடத்துல வீண்டதுல நீ இதுதான் டைம்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்ட. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒருத்தனுக்கு எதிராக போராடி இருக்கீங்க. அப்ப நீங்க ஏமாத்துக்காரங்க தானே? என்னடா பேசுற? இதுக்கு ஆதாரம் இருக்கா இதுல உனக்கு? உடனே பார்த்தா ஹீரோ தன்னுடைய லிவியத்தனை பயன்படுத்தி அந்த இதுல இவனுடைய கூட்டாளி எவன்றதை கண்டுபிடிச்சு அவன் அடிப்பான் பாருங்க. அதோடைய ஆறா பிரச்சனை அவனால தாங்க முடியாம மயங்கிடுவான் கீழே. அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஒரு வழியா. கூட்டத்துல இவன் மாட்டினா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதா, இவன் ஏமாத்துறான்ப்பா, இவன் தான் நேத்து பார்ல நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணியிருந்தவன், ரொம்ப சீன போட்டான் இவன் தான் சொல்லிட்டு மக்களும் பக்கம் அந்த இடத்துல அவனை குறை சொல்லி பிரச்சனை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னால தான் இப்படிப்பட்ட பரிசு என்ன விட்டு போதுன்ற மாதிரி கடுப்புல அவன் அட்டாக் பண்ணலான்னு வர ஹீரோ டக்குன்னு லிவியத்தனை பயன்படுத்தி 2 அடி ஷோல்டர்ல கொடுப்பான். அதை பிச்சுன்னு வெளியே வரும். அவ்வளவுதான், தோத்துட்டு உக்காஞ்சிட்டான். பாருங்கடா தோத்துட்டான் ஈஸியா இந்த சின்ன பையன் கிட்ட அப்படின்னு மக்கள் உன்ன பக்கம் அவனை அசிங்கப்படுத்த ஹீரோவும் இதை கண்டினியூ பண்ணணும் நீ நினைக்கிறியா? அப்படி பண்ண தலை துண்டா போகும். கண்டிப்பா திரும்ப நான் இதை கொடுக்காம விட மாட்டேன் சொல்லிட்டு அவன் பயத்துல பேண்ட படிச்சுன்னு ஓடுறான். ஏன்னா ஜட்டியெல்லாம் அவுத்து போயிடுச்சு. அவன் நண்பங்காரனோ ஹெல்ப் பண்ணவோ அந்த இடத்த விட்டு அவன் கூட ஓடுறதுல அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சில் ஹீரோ படுக்க வச்சுட்டு அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவரும் அவ கண் முடிச்ச பிறகு, நீ கண் முடிச்சிட்டியா? யார் நீங்க? அப்ப அந்த டைம் வந்து அந்த டீ ஷாப்போடைய லேடியும், இங்க பாருமா கூட்டத்துல இந்த ஒரு 2 பேர் வந்து உன்னை ஏமாத்தி எப்படி அடிச்சு இந்த இடத்த விட்டு தூக்கின்னு போயிடலான்னு பார்த்தாங்க. ஆனா நல்ல வழியே இந்த தம்பி தான் கரெக்டா வந்து உன்னை காப்பாத்தினா. இவனா? ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, என்னுடைய கால் நகராம போயிடுச்சு, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுவா? அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்து அவன் 2 பேருமா சேர்ந்து உன்னை ஏமாத்தி அட்டாக் பண்ணானுங்க, அதனாலதான் உன்னால ஜெயிக்க முடியல. அப்படியா? நான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன் போ. ஆமா, அது உன் தப்பு. கேர்லெஸ்ஸா எப்படி பொது வெளியில சண்டை போட்டா அப்படிதான் நடக்கும். ஏன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ பண்ண, அதை முதல்ல சொல்லு. நான் இதை பண்ணதுக்கான காரணமே எனக்கு காசு வேணும். எப்படியாச்சும் அடுத்துக்கிட்ட வரக்கூடிய அந்த நைட் செலக்ஷன் எக்ஸாம்ல நான் கலந்துக்கணும். அதுக்கான என்ட்ரி காசா எனக்கு அதிகப்படியான பணம் தேவைப்படுறதுல தான் நான் இந்த மாதிரியான வேலைகளை பாக்குறேன். ஆனா என்ன கேட்ட முட்டாள்தரமான வேலைகளை தான் நீ பண்ணிட்டு இருக்க. ஏன்டா இப்படி சொல்றேன்? எனக்கு அது முன்னாடியே போகணும்னு ஆசை, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உனக்கு அதிகப்படியான திறமைகள் இருந்தாலும் புத்தி பெருசா வளரல. ஏன்னா நீ இப்ப தோத்து போயிட்டன்றத மறந்துட்டியா? ஒரு 2 பேர் உன்னை ஏமாத்தி அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அந்த சூழ்நிலையை கூட உன்னால சமாளிக்க முடியல தனியால இருந்து. இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகுன்றதை யோசிப்பாரு. அது உண்மைதான். ஆனா நான் இப்படி பண்ணதுக்கான காரணமே இந்த வருஷம் 10th பிரின்ஸா இருக்கிறவர் என்ன சமன் பண்ணாரு. என்னை எப்படியாச்சும் அவருடைய ஆர்மி குரூப்ல சேர்த்துக்கதான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அந்த நைட் செலக்ஷன்லயும் நான் செலக்ட் ஆயிட்டு அவர் கீழே போயிடலான்னு இருக்கேன். ஓஹோ, அவனே எப்படியாப்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இவளை வச்சு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ண போறான். சரி, உனக்கு நைட் ஆகணும்னு ஆசையா இருக்க வேணுமோ? ஆமா, அதுவும் நான் மெரிட்ல தான் போவேன். சரி ஓகே, நீ காசுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, இந்த காசை பயன்படுத்தி இதுல 100 ரியான் இருக்கு. அடுத்து வரக்கூடிய நைட் செலக்ஷன் எக்ஸாமுக்கு இது கரெக்டா உனக்கு செலவாகும், கரெக்டா இருக்கும். அப்புறம் கிகி, இவளுக்கு லிவிங்க்கு என்னென்ன காஸ்ட் ஆகுமோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ற. நல்லா புரிஞ்சுது மாஸ்டர். அவளை கேப்பா, இதெல்லாம் எதுக்கு எனக்காக நீங்க பண்ணீங்க? ஏன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால. ஏன்னா உன்ன மாதிரியான ஒரு மெரிட்ல போகக்கூடிய ரொம்ப துடிப்பா இருக்கக்கூடிய கம்பீரமான பொண்ணு எனக்கு எப்பவுமே ரொம்பவும் பிடிக்கும். நான் இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்ல பெருசா, அதனால சொல்றேன். நீ பேசுறதுலாம் பெரிய பெரிய வார்த்தையா இருக்கு, உண்மையில யாரு தான் பண்ணி? அப்புறம் அந்த கூட்டத்துல அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணவனும் இப்போ திரும்பவும் ஹீரோக்கு பதிலடி கொடுக்க ஆளுங்களை கூட்டு விட்டான். இவன் தான் என்ன அடிச்சா, இவனை விடாதீங்கடா அப்படின்னு பார்த்தா கூட்டு விட்டான். இந்த பொண்ணு இதை பார்த்த உடனே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக ஹீரோவும், நீ கவலைப்படாத, இதெல்லாமே நானே சமாளிக்கிறேன், பின்னாடியே உடனே பார்த்தா ஹீரோவும் லூக்கியரை பயன்படுத்தும். அந்த அவன் வெளியா இருக்கான் சண்டை போறதுக்கு.
சரி ஓகே வேலையை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ண தலைவன் கையில 2 கவசத்தை வர வச்சு அதுல ஃபயர் பவர் கொடுத்து வாங்கடா அடி வாங்கிறதுக்குன்னு கூப்பிட என்னடா இது இப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி பார்த்ததில்ல எது வந்து அட்டாக் பண்ணுங்கடா போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அட்டாக் பண்ண ஹீரோ நோக்கி வரதுல ஹீரோ பார்த்தா அசால்ட்டா ஒரு குத்து கொடுப்பான் அதுல படுத்துருவானுங்க அது மட்டும் இல்லாம நெருப்பு வேற இருக்குதுல அவனுக்கு காயம் ஏற்பட்டு முகத்துல இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் திரும்பி நீடில் பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அவன் கொடுத்த ஆர்டர் பேர்ல அவனும் அட்டாக் பண்ண போக்க ஹீரோ இதை சுதாரிச்சுட்டு டக்குன்னு ஃபயர் பவரை கொஞ்சம் அதோடைய வாயில உட்பாம பாருங்க அவன் மூஞ்சி அவ்வளவுதான் காலி இன்னொரு பக்கம் இவன் கிட்ட வர இவனையும் பிடிச்சி எரிச்சு விட்டுருவான் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆவரா அடேங்கப்பா இவன் சாதாரணமான பையனே கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்புறம் ஹீரோவும் ஒரு விஷயத்த அந்த கவனிக்கிறான் கூட்டத்தின் நடுவில் நிக்கிற நீ 10th பிரின்ஸோட நைட்டாப்பா ஓ இப்பதான் புரியுது நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே தொண போற ஆள் தானே அந்த டைம் அவன் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கறேன் என்ன ரொம்ப மன்னிச்சிருக்கேன் 13 பிரின்ஸ் இவன் நான் என்ன பண்றது இப்போது நிலைமையில இவனை கொண்டுட்டனா இன்னும் பிரச்சனை பெருசாகும் அதனால இவன் மன்னிப்பு கேட்கறான் போட்டு இப்போதைக்கு வான் பண்ணி அனுப்புவோம் ஆனா எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அவனுக்கு காதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் முடிச்சு கூட தான் இங்க தயாரா இருக்கேன் வரட்டும் பாத்துக்கலாம் அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு நீங்க 13th பிரின்ஸா அப்ப நீங்க தான் அந்த வைஸ் பிரின்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் ஆமா நான் தான் நோவா அரரட் அவனை பக்கம் இம்ப்ரெஸ் ஆகிறா அடேங்கப்பா நமக்காக வந்து இவரே இவ்வளவு உதவி பண்றாரு இவரு பத்தி நான் கேள்விப்பட்ட எல்லா விதமான விஷயங்களும் உண்மைதான் போலப்போ இதுக்கப்புறமா என்ன வச்சு அட்டாக் பண்ணணும்னு நினைப்பீங்களா இல்ல தெரியாதனமா ஆள் யாரு ஏதுன்னு தெரியாம இவனுங்க இப்படி வந்து பண்ணிட்டானுங்க இப்பதான் நான் உங்களை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கறேன் இதுக்கப்புறமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்க யாருக்கிட்டையும் நீங்க பண்ணக்கூடாது உடனடியாக இந்த ஆளுங்களை கூட்டி இந்த இடத்த விட்டு கிளம்பிடு கண்டிப்பா அவங்க கிளம்பின பிறகு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தரும் பரவாயில்லையப்பா நல்லாவே குட்டி பையனா நீ சிறப்பா வேலை பார்த்திருக்கீங்க யார் இவரு அப்புறம் அந்த இடத்துல இருக்க அந்த கோல்டன் கிராடுன்னு சொல்லக்கூடிய அவர் வச்சிட்டு இருக்கிற பொருளையும் பார்க்க ஹீரோ தெரிஞ்சுக்கிறான் கண்டிப்பா இந்த ஓனரா இருக்கவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தராச்சு உடனே ஹீரோவே போயிட்டு அவர்கிட்ட ஈழ குனிஞ்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இம்பீரியல் லைனஸ் லைட்னிங் பிரின்ஸ் பரவாயில்லையே நான் யாருன்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் அந்த ஆளு பிரின்ஸா இவர் பழங்காலத்து ஆளா இவர் தான் இந்திரா ஆரரட் லைட்னிங் பிரின்ஸ் கரண்ட் எம்பரர்ல இருக்கிற இப்போ நம்ம த்ரோன் மேஜிஸ்ட்ரியா இருக்கிறவரு அவருடைய அங்கிளா இதுக்கு முன்னாடி இருந்தவர் அந்த வயசுல மேஜிஸ்ட்ரி சின்ன வயசா இருக்கும் போதே இந்த ஒரு ராஜ்யத்தை மேஜிஸ்ட்ரியோடைய தலைமைக்கு கீழே இருந்து இந்த நாட்டையை வழிநடத்தி பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காரு வாடா வாடா வந்து பக்கத்துல உட்கார நோவா பரவாயில்ல என்ன ஒரு வழியா கண்டுபிடிச்சி நீ அப்புறம் என்ன கல்யாண வயசு வந்துருச்சு என்கேஜ்மெண்ட் யாரோ பண்ண போற என்னுடைய பேத்தி பண்றதுனால பண்ணு அவன் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பா அதுவும் இல்லாம அவளையும் குறைச்சி மதிப்பிட்டுறாத எனக்கு தெரியும் ஹீரோவும் சந்தோஷமா வரான் ஆஹா இவர் ரொம்ப டஃபா இருக்காரு பாக்க ஆனா ரொம்ப ஜாலியா பேசுறாரு அப்ப நீங்க நினைச்சது போல நான் இந்த ஒரு என்கேஜ்மெண்ட்ல பண்ணனா நான் அது பாஸ் ஆயிட்டேனா நீங்க எதுவும் எனக்கு டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டீங்களா சரியா சொன்னேன் அந்த டெஸ்ட் எங்கேயே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆறாவ பிரசன்ஸ் அங்க வெளிப்படுத்துவாரு ஹீரோவும் இதை சென்ஸ் பண்ண உடனே என்ன இது என் தலை இப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான் ஆனா உடனே ஹீரோ லிவியா தன்னுடைய பவரை பயன்படுத்தி அதை மொத்தமா அவருக்கு ரிப்பீட் அடிப்பான் போறங்க அவர் இன்னொரு பக்கம் கறி கலங்கி போயிடுவாரு ஆஹா இந்த பையன் என்ன இந்த வயசுல இவ்வளவு சூப்பரா பண்றான்னு எந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் நார்மலா தான் தெரியும் பட் ஆனா அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு பெரிய பவர்ஸை ஒருத்தர் மேல ஒருத்தர் அழுத்தமா கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உடனே அவர் சந்தோஷமாயிட்டாரு நீ கண்டிப்பா என்னுடைய பேத்தி கேட்ட ஜோடி தான் நீ பவர்ஃபுல்லான நீ செலக்டடா பாஸ் ஆயிட்டடா ஹீரோவும் ரொம்ப சந்தோஷம் அவர் இன்னமும் நல்ல மூட்ல இருக்கிறதுல இன்னைக்கு உடனே பார்த்தா அங்க வர வெயிட்டர் கிட்ட எங்க பாரு இந்த இடத்துல இருக்கிற அன்பளிப்பு வச்சு யாராச்சும் சரக்கு கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் அது நல்லா வாரி கொடு அப்படின்னு காசை வாரி எறிக்கிறாரு அவரு ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி தான் இருக்காரு சொல்லிட்டு ஹீரோ அவரை பாக்குறான் அப்புறம் அவரும் எங்கடா இது உனக்கான என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்னு சொல்லிட்டு கொடுக்க இது என்ன ரிங்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்க அதுல பார்த்தா பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்ல கொண்ட பெரிய காளையை எதிர்க்கிறான் இது எங்கேயோ பார்த்திருக்கேன் லிவியா தன்னோட பவரை பயன்படுத்தி அதை முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அதை மொத்தமா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடும் ஹீரோ உடனே பார்த்தா ஹீரோவுடைய ஸ்கில் வந்து சீக்கு மாறிடும் நான் தான் பெஹிமோத் நான் உனக்கு சரண்டர் ஆகுறேன் நீ தான் இதுக்கப்புறம் என்னுடைய மாஸ்டர் அதுக்கப்புறம் அவரும் அந்த பெஹிமோத்னு சொல்லக்கூடிய அந்த ரிங்கை பத்தின எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல அப்புறம் ஹீரோ பார்த்தா அதை போட்ட அடுத்த செகண்டே அதை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு டீ ஊத்துற சாடியவே பார்த்தா ஃபுல்லா தங்கமா மாத்திருவான் இதை பார்த்தா எல்லாருக்கும் அதிர்ச்சி பத்தத்துக்கு அது உள்ள வீர அந்த தண்ணி கூட தங்கமா மாறுது இதை பார்த்து அவருக்கு ஒரே சந்தோஷம் தான் நான் இதை நம்பவே முடியல பெஹிமோத்துக்கு எதிராக இது வரைக்கும் நான் மட்டும் தான் மோதி ஜெயிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்த வம்சாவளியை சேர்ந்த யாரும் இது மாதிரி பண்ணது கிடையாது எனக்கு அப்புறம் நீ இதை டேரக்டாவே பண்ணிருக்க ஆல்சோ இந்த மாதிரியான விஷயத்த கூட நான் பண்ணி இதை எப்பவுமே பார்த்தது கிடையாது நீ என்ன விட ரொம்ப நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்க ஆல்சோ நான் இன்னும் நிறைய பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் தாங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரிங்க சேர்ந்த வச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பவரை வெளிக்கொண்டு வந்து அவங்களோட சின்ன ஒரு ஆளை காமிப்பா பாருங்க எல்லாரையும் காமிச்சதுல எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க அதை பார்த்து ஹீரோவா அதை பார்த்த உடனே அவனுடைய லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய மிராக்கல் நடந்ததாகவும் கூடவே நிறைய பேர் பக்கமலமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கா அவனுக்கு தோணுது அந்த இடத்துல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கம் ஆல் வச்சுக்கோங்க அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும் சரிங்க இந்த வீடியோ முடிச்சுமா